அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க இருக்கோன்னா, சஷ்டி விரதம் இருக்கும் சரியான முறையை பற்றி தான். பெரும்பாலும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்ட்டு. அதோட உண்மையான பழமொழியும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சஷ்டியில் விரதம் இருக்கும் போது தான் பெண்களின் அகப்பையில் உயிர் உண்டாகும் அப்படிங்கிறத தான் நம்ம ஆட்கள் அப்படியே மருவி அந்த மாதிரி வந்துருச்சுங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அப்போ ரொம்ப சாதாரணமாக அந்த விரதத்தை இருந்தால் நம்மளால் நினச்சதை அடைந்து விட முடியுமா அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் கஷ்டமான விரதம் தான், இல்லைன்னா சொல்ல. ஏன் போய் மறைச்சிக்கிட்டு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ட்டு. கடுமையான விரத முறைகளை தான் சஷ்டியில் பின்பற்றுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த விரதம் இருக்கவங்களை கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பெரும்பாலும் தன்னோட எச்சில கூட முழுங்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியம், பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க, எச்சில முழுங்க மாட்டாங்க. கடுமையான விரதம் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் இருப்பாங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ சக்தி வாய்ந்தது அந்த சஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திதி முடிஞ்சிருச்சு அப்படின்னா 7ஆம் நாள் அவங்களோட விரதத்தை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்க நினச்சது அடுத்த வருடம் வருவதற்குள் நடந்து தீரும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லப்படுறது. அவ்வளோ சக்தி வாய்ந்த விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோட பெருமைகளையும் மறக்காமல் இதை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் வருகின்ற அமாவாசைக்கு அப்புறம் வர்ற பிரதமையில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா சஷ்டி திதி வரலும் இருக்கக்கூடிய 6 நாட்களுமே நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கிறது தான் சஷ்டி விரதம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடிப்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மொத்தம் 24 வருது இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இதோட அருமை புரியுது. சில பேர் 6 வருடம் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்க, சில பேர் 12 வருடம் கடைபிடிக்கிறாங்க. எல்லா நலமும் பெற்று அவங்க வாழ்க்கையில் நீடோடி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதுல குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த ஐப்பசி மாசத்துல வர்றது தான் கந்த சஷ்டி அப்படின்னு சிறப்பா சொல்லப்படுறது. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த விரதம் எப்படி இருக்கணும்னு சொன்னோம். அதாவது எச்சில் கூட முழுங்காம இருக்கணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சின்ன விதிவிலக்கு மட்டும் இருக்கு. அப்படி செய்ய முடியாதவங்க என்ன பண்ணலாம்னா, நண்பகல்ல 6 மிளகு 6 கை நீரையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும்தான் அந்த விரதத்துல எக்ஸப்ஷனா சொல்லப்படுறது. ஏன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண விரதம். இன்னைக்கு ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு டயட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது. தன்னோட உடல் சுத்தம், அது தவிர மன சுத்தம், உள்ளுக்குள் இருக்கின்ற எல்லா இயக்கங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விரதமாக இது கடைபிடிப்பாங்க. அவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது. இப்போ ஒரு பெண்ணுக்கு கரு கூட மாட்டேங்குது அப்படிங்கும் போது உள்ள இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த 6 நாட்களில் ஏற்படும் அப்படின்னா அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்னு பாருங்க. இது கரு கூடுவதற்காக மட்டும் கிடையாது. அதே போல் வாழ்க்கையில் நினைத்த அனைத்தும் நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த விரதத்தை இவ்வளவு கண்டிப்போடு இருக்காங்க அப்படின்னா கட்டாயமா அது நடந்தே தீரும். ஏன்னா முருகன் அப்படிப்பட்டவர் அப்படிங்கறது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. அதாவது உடலை வருத்திக்குங்கன்னு சொல்ல போறது கிடையாது. உங்க உடல் இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாத்தையும் அகற்றுறதுக்கு இந்த 6 நாள் விரதம் உங்களுக்கு துணை இருக்கும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்றோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உப்பு நீர் கூட எடுத்துக்கக்கூடாது. சில பேர் லெமன் ஜூஸ் குடிக்கலாமான்னு கேட்பாங்க. நார்த்தம் பழச்சாறு, இளநீர் இதெல்லாம் சேர்த்துக்கலாமா? தயவு செய்து எதுவுமே வேண்டாம். முயற்சி பண்ணி இந்த விரதத்தை கடைபிடித்து பாருங்கள். உங்கள் உடல் சுத்தமாவதுடன் உங்களது உயிரும் மனதும் சுத்தமாகும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டுக்கலாம். சரி, இப்போ இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுறது? காலையில் நேரமே பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டு பக்கத்தில் ஆறு இருந்தது, குளம் குட்டை இருக்குது அப்படின்னா அங்கே போய் குளிக்கலாம். அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆறாக இருந்தது அப்படின்னா அந்த நீரோட்டத்துக்கு எதிராக நின்றுக்குங்க. குளமாக இருந்ததுன்னா தெற்கு நோக்கியோ அல்லது வடக்கு நோக்கியோ நின்றுக்கிட்டு அதில் சரவணபவா அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் அந்த ஓம்காரத்தையும் எழுதிட்டு தீர்த்தமானது சிவ தீர்த்தமாக மாறும். அதில் குளிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் உடல் சுத்தம் செய்து கொண்டு ரொம்ப தூய்மையான ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. நெத்தி நிறைய நீங்கள் திருநீரை பூசிக்கலாம், தவறு கிடையாது. ரொம்பவே சிறப்பு அது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் எல்லா அனுஷ்டானங்களையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா 6 கால பூஜை பண்ணணும் முருகனுக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரலும் 6 கால பூஜை ரொம்பவே முக்கியம். அந்த பூஜையில் ராத்திரியில் பார்த்தீங்கன்னா விதிப்படி நீங்கள் நெய்யில் செய்த மோதகத்தை நிவேதனமாக செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ 6 நாள் இந்த மாதிரி பண்ணுறீங்க. 7ஆவது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் ஏற்கனவே குறிப்பிட்டு இருக்க விதிகள் படி நீங்கள் சிறப்பு வழிபாடுகளை செஞ்சு பாராயணம் செய்கிறது உத்தமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த 6 நாளுமே வீட்டில் ரொம்ப தூய்மையாக இருக்கணும், சுத்தபத்தமாக இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசக்கூடாது, தாம்பத்திய உறவு சுத்தமாக இருக்கக்கூடாது இந்த காலகட்டத்தில்.
குழந்தை வேண்டி விரதம் இருக்கிறவங்க இந்த 6 நாட்கள்லையும் வந்துட்டு தாம்பத்திய உறவு வைத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்படும். அதே போல் நீங்கள் வீட்டில் முருகனை வந்துட்டு சிலையாக வச்சுருக்கீங்க அல்லது உருவப்படமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வைத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு கும்பமாக வச்சு வழிபடுவாங்க. சரி, இந்த மாதிரி முறைப்படி நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக உங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே போல் மற்ற எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு இந்த விரதத்தை கடைபிடிப்பவர்கள், அதாவது நீதி தவறாமல் தர்மம் தவறாத காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு விரதம் இருப்பவர்களுக்கு அது அவ்வாறே நிறைவேறும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது. அதே போல் உடல் வளமும் மன வலிமையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இந்த கந்த சஷ்டி காலத்தில் அந்த 6 நாள் விரதம் இருக்கீங்கன்னா பகலில் எக்காரணத்தை கொண்டும் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்சால் இந்த 6 நாளும் பார்த்தீங்கன்னா கந்தனோட சரித்திரங்களையும் அவர் செய்த திருவிளையாடல்களையும் முருகன் செய்த அற்புதங்களையும் கேட்டு தெரிந்து கொள்வது வந்துட்டு மிகவும் உத்தமம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை, கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்த கலிவெண்பா, திருப்புகழ் ஆகியவற்றை பாடுதலும் அல்லது கேட்பதுமே மிகவும் புண்ணியம் என்று குறிப்பிடப்படுகிறது. திருப்புகழை வந்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பாராயணம் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு குறிப்பிடப்படுது. இப்போ இந்த பிரார்த்தனை பண்ணது பாராயணம் செய்தது போக உங்களுக்கு ஏதாவது வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கிது அப்படின்னா முருகனை மனசில் நினச்சிக்கிட்டு தியானம் பண்ணுங்கள். கட்டாயமாக எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி செய்யும் போது இந்த சஷ்டி விரதத்தை முறையாக இருக்கிறவங்களோட வினைகள் எல்லாமே வந்து சாம்பலாகி போகிவிடும் அப்படின்னு குறிப்பிடப்படுது. சரி, இந்த மாதிரியெல்லாம் எங்களால் கடைபிடிக்க முடியாது, வருஷம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம், இதில் ஏதாச்சும் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப கடினமான விரதமாக இருந்தாலும் முழு மனதுடன் செய்பவர்களை முருகன் எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப முடியலையா 5 நாட்களும் உச்சி வேளையில், அதாவது மத்தியானத்தில் வந்துட்டு இறைவனுக்கு நீங்கள் நிவேதித்த பால் பழங்களை வந்துட்டு நீங்கள் உண்டு கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. இரவு நேரத்தில் உபவாசம் இருந்து அதுக்கப்புறமா நீங்கள் பூஜையை வந்துட்டு அடுத்த நாள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 6வது நாள் ஒரு நாள் ஆச்சு முறைப்படி வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருந்து அந்த உபவாசத்தை மேற்கொண்டு இறைவனை வழிபடுவது உத்தமம் அப்படின்னு குறிப்பிடப்படுது. 6 நாள் இருக்க முடியலைங்கிறவங்க ஒரு நாள் இருக்கலாம். வயதானவர்கள் அல்லது சின்ன குழந்தைங்களுக்கு இது பொருந்தாது எப்போவுமே. ஏன்னா அவங்க வந்துட்டு இறைவனை முழு மனதோடு நினைத்தால் போதுமானது அப்படின்னே குறிப்பிடப்படுது. இதை வந்துட்டு தொடர்ந்து 24 சஷ்டிகள் ஒரு வருஷத்தில் வந்துட்டு சில பேர் கடைபிடிப்பாங்க. 24 சஷ்டியும் பிடிப்பாங்க. சில பேர் 6 வருஷம் தொடர்ந்து பிடிப்பாங்க. சில பேர் 12 வருஷம் தொடர்ந்து பிடிப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து மோட்சம் கிட்டும் அப்படின்னே குறிப்பிடப்படுது. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது தான் இந்த சஷ்டி விரதம் அப்படின்னு குறிப்பிடப்படுவது. முடிஞ்சால் நம்ம இருக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த 6 நாட்களும் நீங்கள் இருக்கலாம், தவறு கிடையாது. அதே போல் இதை தேவைப்படும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் நலம் பெறட்டும் அப்படின்னு தான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம தமிழ் நம்ம சேனல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.